ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கவாப்னு சொல்லுவாங்க தெரியுமா, உப்புக்கண்டம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கறி இருக்குது தெரியுமா, அதை வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு தின்னாக கட் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க, நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தின் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா உங்களால் இடித்து வேக வைக்க முடியாது. ஸோ நல்லா தின்னாக போடுங்க. இந்த தின்னஸ் தான் இருக்கணும். எது எடுத்தாலும் இந்த தின்னஸ் இருக்கணும். இப்போ நல்லி மாதிரி எடுக்கிறீங்கன்னா நடுவில் ஒரு கட் மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து ஒரு பீஸ் ஆகிடும் அது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, இது வந்து நல்லி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு மிளகாத்தூள், நான் வந்து 12 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். 12 டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒவ்வொரு கார்னர்லேயுமே அந்த காரமும் உப்பும் இறங்கியிருக்கணும். இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். நம்ம நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள்லாம் போட்டிருக்கோம். ஒன்றுமே ஆகாது, கெட்டெல்லாம் போகவே போகாது, ஒன்றுமே ஆகாது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இதை எடுக்கிறேன். இதை நல்லா பாருங்கள், இது எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தண்ணியெல்லாம் வடியுது பாருங்கள். நீங்கள் எடுத்திங்கன்னா டஃப்பாக இருக்கும், அந்த கறியே வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் உதறினாலே தண்ணி விழும். நம்ம தண்ணி எல்லாத்தையுமே இருத்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஃபேட் இருந்தால் எடுத்துருங்க, ஃபேட் வேண்டாம். நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஃபேட் வச்சுருங்க. எடுக்க முடிகிற ஃபேட் மட்டும்தான் நான் எடுப்பேன், எடுக்க முடியாதது நான் விட்டுருவேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இருத்துட்டு எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இப்போது ஃபுல் தண்ணியும் இருத்ததை திரும்ப ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து தண்ணி வடியவே வடியாது. இப்போது நீங்கள் வந்து டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு காரம் ஓகேவா, உப்பு ஓகேவான்ட்டு. அது எப்படி ஓகேன்னு நீங்கள் சொல்லணுன்னா, நாக்கில் வச்சு பார்த்தா உரைக்கணும். ரொம்பவே வந்துட்டு இதெல்லாம் யார் சாப்பிடுவா, அந்த மாதிரி உப்பு காரம் அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லை, தண்ணியில் எல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஃபுல்லாக காரமும் 1/2 ஸ்பூன் மஞ்சளும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். இதுதான் கயிறு. இந்த கயிறை வந்து கடையில் வாங்கிக்கோங்க. ஒன்று கொடுக்க மாட்டாங்க, 20-25 சேர்த்து ஒரு இதுவாக தான் கொடுப்பாங்க, ஒரு பண்டலாக தான் கொடுப்பாங்க. நமக்கு ஒன்று தான் யூஸ் ஆகும். இந்த பெரிய கோணி ஊசி வாங்கிக்கோங்க, குட்டி கோணி ஊசி வாங்காதீங்க. இப்போ இந்த கோணி ஊசியில் கோத்துக்கோங்க. கோக்க தெரியலன்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸி.
பார்த்துக்கோங்க, ஒரு கயிறு அவங்க கொடுக்குறது இவ்வளோ வரும். இப்போ கயிறெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் ஒரு கறி எடுத்திருக்கேன். கறி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா நான் சொன்ன திக்னஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் ஒன்று காயாது, இல்லை இடிக்க முடியாது, இல்லை வேகாது. ஸோ இப்போ வந்துட்டு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இங்கே இழுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கணும். அவ்வளோ எஃபர்ட் போடணும் இதுக்கு. ஃபஸ்ட்டு கறியை லாஸ்ட் வரைக்கும் இழுத்துக்கோங்க. நியர்லி ஒரு அரை முழம் நான் விட போகிறேன். அரை முழம் டு 1 முழம் கிட்ட நான் விடுறேன். இது வந்து கயிறு கட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கறி பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபேட் இருந்துச்சுன்னா எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஒரு கறி நான் போட்டிருப்பேன். கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன்னு பாருங்கள். ஒரு ஃபுல் ஃபிங்கர் டிஸ்டன்ஸ், என்னோடய ஒரு ஃபுல் ஃபிங்கரோட டிஸ்டன்ஸை நான் வந்து விட்டுருக்கேன். இப்படி தான் ஒரு கறிக்கும் இன்னொரு கறிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள் நடுவில் ஃபேட் இருக்கா. ஸோ இந்த ஃபேட் வந்துட்டு ஒரு கறியும் இன்னும் கறியும் வந்து கனெக்ட் பண்ணுது. நீங்கள் இந்த ஃபேட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஊசி நூலில் வந்து விடக்கூடாது. இந்த குட்டி கறியிலையும் நீங்கள் வந்து விடக்கூடாது. இந்த பெரிய கறி இருக்குல்ல, இதில் நடுவில் வந்துட்டு யூஸ்வலாக பண்ண மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ஃபேட்டில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, வெயிலில் ஃபஸ்ட்டு அது உருகவும் செய்யும். அண்ட் அது வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். ஃபேட்டு சுருங்குச்சுன்னா கறியோட வெயிட்டு தாங்காமல் பிஞ்சு கீழே விழுந்துடும். டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு கறிக்கும் இன்னொரு கறிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கன்ட்டு. இதே மாதிரி ஒவ்வொன்றா கோத்துக்கலாம். ஸோ ஆர்வ கோளாறில் லைனாக இந்த மாதிரி கோக்காதீங்க. ஒரு 10 கறி ஒன்றா கோத்துட்டு அதுக்கப்புறம் இழுத்துக்கலான்ட்டு இழுக்க முடியாது. மசாலாலாம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் 2 கறியை ஒன்றா வச்சு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாலே மசாலா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி வெளில வந்துடும். ஒவ்வொன்றா பொறுமையாக தான் எடுக்கணும். ஸோ இது வந்து ஃபேட். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மசில் அங்கே ஒரு மசில் இருக்குது. அதில் மசிலே கிடையாது, அது ஃபுல்லாக ஃபேட்டு. இப்போது நீங்கள் மசிலில் போட சொன்னேன்னு மசிலில் போட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே ஃபேட் பார்ட்டு வெயிட் அதிகம், மசில் பார்ட் ரொம்ப குட்டி. இதில் ஃபேட்லேயே உள்ளே வந்து போட்டுருங்க. பிகாஸ் இந்த ஃபேட் வந்து சுருங்கினாலுமே பெரிய ஃபேட்டாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து அப்படியே தான் இருக்கும், கீழெல்லாம் விழாது. அண்ட் அந்த குட்டி மசிலோட வெயிட்டும் அது தாங்கும். ஸோ அந்த ஃபேட்லேயே வந்து பண்ணிக்கோங்க. மசில் இழுக்கிறத விட ஃபேட் இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். உயிரை கொடுத்து இழுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி இழுத்தோம் உட்காந்துட்டு. ஒவ்வொன்றா இழுங்க. போட்டு ஒரு 4-5 சேர்த்தெல்லாம் இழுத்துறாதீங்க. மசாலாவும் வேஸ்ட் ஆகிடும்,
உங்களால் இழுக்கவும் முடியாது. அட்லாஸ்ட் உங்களுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி 2 இழுக்காதீங்க, ஒன்றா இழுங்க. கஷ்டம், மசாலாலாம் வேஸ்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு பக்ரீத் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு வீட்டில் ஒரு ஆடு கொடுக்குறாங்கன்னா அதை 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று இந்த பக்கத்து வீட்டில், அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அவங்களுக்கு. இன்னொரு பார்ட் ஃபுல்லாக நீடட், யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அவங்களுக்கு. இன்னொரு பார்ட் எங்களுக்கு வீட்டுக்கு வச்சுப்பாங்க. இப்போது இந்த பார்ட்டை ஈக்குவலாக பிரிப்பாங்களான்னா கிடையாது. என்னென்னா, அந்த நீடு இருக்குல்ல, அவங்களுக்கும் கொடுப்போம், பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் கொடுப்போம். இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை தான் வீட்டுக்கு எடுப்போம். இட்ஸ் நாட் தட் இந்த 3 பார்ட்டாக ஈக்குவலாக போட்டுட்டு ஒரு பார்ட்டை வீட்டுக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி யாருமே பண்ணவே மாட்டோம். ஆனால் அதே மாதிரி ஆட்டுக்கு லிவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. இப்போது அந்த லிவர் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த வீட்டோட லேடியோட ஒரு பவராக தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இல்லை யாருக்காவது அனிமியா இருக்கா, இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அவங்க அப்போவே டிசைட் பண்ணிடுவாங்க, ஓகே நம்ம இவங்களுக்கு. பிகாஸ் அந்த லிவர்லேருந்து ஒரு ஸ்ப்ளீன் பார்ட்டை கூட எடுத்து அவங்க வீட்டுக்காக வச்சுக்க மாட்டாங்க. அந்த மண்ணீரல் சொல்லுவாங்கள்ல, கொடுத்தா ஃபுல்லாக கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த போட்டின்னு சொல்லுவாங்கள்ல, குடல்லாம் இருக்கும்ல, ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு நிறைய கறி கொடுக்க முடியாதுன்னா அந்த ஃபுல்லுத்தையுமே அந்த ஃபேமிலி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்து பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நான் நிறைய பேரே பார்த்துருக்கேன், அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கப்புறமும் கறி மிச்சமாச்சுனா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி மற்றவங்க வீட்டிலேருந்தும் நமக்கு வரும், அந்த குர்பானி கறி மிச்சமானாலும் இதை பண்ணுவாங்க. அண்ட் இதை பண்ணுறதுனால இது ஃபுல்லாகவே அந்த ஃபேமிலி தான் சாப்பிடுமானா கிடையாது. அந்த வீட்டில் இருக்க லேடியோட ஹோல் ரிலேஷன்ஸும் ஊரில் இருப்பாங்க. இந்த கவாப் போட்டுட்டு காய வச்சதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. எத்தனை மந்த் ஆனாலும் சரி, ஒரு 4 months 5 months கழித்து அவங்க ஃபேமிலியை பார்க்க போகிறாங்கன்னா, இது அக்காவுக்கு, இது பெரியம்மாவுக்கு, அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை போடுறதுமே அவங்க வீட்டுக்கு வச்சுக்க மாட்டாங்க, எல்லாருமே சாப்பிட்ணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குர்பானி கறி பெருசாக நிறையலாம் கொடுக்க மாட்டாங்க, 1 பீஸ் 2 பீஸ் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே அதை அவ்வளோ ஹாப்பியாக எல்லாருமே வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, ஃபுல் கோட் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. கொடுக்குற வீட்லேயே ஒரு இது சாக்ரிஃபைஸ் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சாப்பிட்ணும், ஒரு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே கோத்து முடிச்சிட்டோம்.
அவ்வளோதான், ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. நல்லா பாருங்கள், ஒரு கறிக்கும் இன்னொரு கறிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் என்ன திக்னஸில் எவ்வளோ மசாலாவோட அந்த கறியோட கலர் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய போட்டுட்டு, நல்லா வெயிலில் காய போடணும். வெயிலில் காய போட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் தொங்க விடுறது பெட்டர் தான். கிச்சனில் ஏதாவது ஆணி மாதிரி அடித்து தொங்க விடுறது பெட்டர். எறும்புக்கெலாம் பயந்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் வைப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறாங்க. உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க, அதுபடி ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இதை எப்படி இடித்து எப்படி வந்து சமைக்கணும், எது கூட சாப்பிட்ணும், எது கூட மேட்ச் ஆகும், இதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.